நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா தான் வந்து ஒரு டைவர்ஸ்ட் ஸ்டோரி டெல்லிங், நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்க ஒரு இண்டஸ்ட்ரியா இப்போ இந்தியா லெவல்ல பார்க்கும்போது நமக்கு வந்து இருக்கு. ஏன்னா மற்ற இண்டஸ்ட்ரியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கான டைவர்ஸ்ட் ஸ்டோரி டெல்லிங் வந்து கிடையாது. அதுல பாலிவுட்ல தான் கம்பேர் பண்ணும்போது வந்து நம்ம அந்த கமர்ஷியல் சினிமாலே கூட இந்த மாதிரியான கருத்துக்களை வச்சு அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பேச போறோம். ஸோ கெத்தாவளம் தமிழ் நண்பர்களா இருக்கும் வணக்கம், வந்தனம் மற்றும் நமஸ்தே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இந்த சோசியல் மெசேஜ் இருக்கிற படங்கள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதுல வந்து மெயினான ஒரு கான்செப்ட் வந்து ஒரு கதைன்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். மெயினா ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தாலும் எந்த ஒரு படமா இருந்தாலும் வந்து பார்க்க போறாங்க ஆடியன்ஸ். ஸோ ஸ்கிரீன் பிளே நல்லா இல்லைன்னா ஓகே, அந்த படத்துல நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க, அந்த படம் ரொம்ப நிறைய சோசியல் மெசேஜஸ் ரீச் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை போய் பார்த்து கொண்டாட போறதுலாம் கிடையாது. இப்போ நம்ம சொல்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே வந்து நம்ம வந்து ரொம்ப சினிமா இன்ட்ரெஸ்டட் இவங்க தான் பார்ப்பாங்க அப்படின்னு இல்லை. நான் வந்து மர்மர் பார்த்துட்டு இருக்கும்போது என் முன்னாடி அங்கிள் வந்து ஒரு 40-45 பிளஸ் இருக்கும். அவர் வந்து என்னப்பா படம் எடுத்திருக்காங்க, பட்ஜெட் படம் போல ஆளுக்கு கையில ஒரு கேமரா வச்சுட்டு ஒரு காட்டை சுத்தி எடுத்திருக்காங்க. அவருக்கு தெரியுது இந்த படத்துக்கு எந்த அளவு பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, எந்த அளவு எடிட்டிங்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸ்கிரீன் பிளேலன்ட்டு. ஸோ அவர் அளவு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு இப்போ தமிழ் சினிமா எல்லாருக்கும் நாலேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஸோ நம்ம ஆடியன்ஸ் வந்து பிளைண்டா போயிட்டு ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்றதும் பிளைண்டா போயிட்டு ஒரு படத்துக்கு ஹேட் பண்றதும் கிடையாது. அன்லெஸ் நம்ம வந்து அது பெரிய ஸ்டார் படமா இல்லாத வரைக்கும். அது இதுக்கு பார்த்திபன் வந்து ரொம்ப ஒரு பழைய படம் கலைஞர் டிவில அடிக்கடி போடுவாங்க, கதை திரைக்கதை வசனம் படம். அந்த படம் நல்லா தான் இருக்கும், சூப்பரா இருக்கும். உண்மை சொல்ல போனா அந்த டைமுக்கு நல்ல என்கேஜிங்கா இருக்கும். நான் வந்து 12th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கிளைமேக்ஸ் அவங்க கிட்ட விட்டுருக்கேன் ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லுவாரு. நான் வந்து அப்போ வந்து எனக்கு வந்து என்ன படம் பார்த்துட்டே இருந்தேன், பாதியில முடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆனா அப்போ என் கூட இருக்கும்போது கூட எங்க அப்பா அம்மாக்கு எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு. கொட்டு கதையில இப்பதான் ஓப்பன் கிளைமேக்ஸ் விட்டு நீங்க அதை பத்தி பேசுறீங்க. அப்பவே ட்ரை பண்ணி பாயிண்ட பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இந்த படம் கிடையாது, சோசியல் கருத்துள்ள படம் கிடையாது. ஸோ எந்த டைப் ஆஃப் படம் எடுத்தாலும் ஃபிலிம் மேக்கிங் வந்து அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணுது. ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணுது. ஏன்னா இப்ப இருக்கிற எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஒரு ஸ்கிரீன் பிளேனா என்ன, ஒரு ஸ்டோரி எப்படி மூவ் ஆகணும், அந்த ஸ்டோரி எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணுங்கிற எல்லா டீடைல்ஸும் இருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த பேசிக் நாலேஜ் எல்லாமே ஸ்ட்ராங்கா தான் படத்துக்குள்ள வந்து பார்க்க வராங்கிற போது நீங்க ஒரு ஃபிளாடா ஒரு படம் எடுக்கும் போது அந்த படம் ஓடாது. ஆனா இப்ப நமக்கு என்ன தெரிய வருது, இப்போ வந்து இந்த சமூக கருத்து உள்ள படங்கள்லாம் பயங்கரமா ப்ராஃபிட் பண்ணுதுன்னா அப்போ அது அந்த கருத்துக்காக மட்டும் அந்த படம் ஓடல. அந்த டேரக்டர்ஸ் வந்து பொட்டன்ஷியல் இருக்கிற டேரக்டர்ஸா தான் இருக்காங்க. நம்மளால வந்து இப்போ நீங்க வந்து அந்த சமூக கருத்து உள்ள ஒரு டேரக்டர்ஸ் சொல்லிட்டு நீங்க நேம் பண்ணா அப்படின்னா பாரஞ்சித்தை அவர் நேம் பண்ணீங்க, மாரி செல்வராஜ் நேம் பண்ண முடியும், வெற்றிமாறன் வந்து நேம் பண்ண முடியும். சோ இவங்க 3 பேருமே எடுத்துக்கிட்டோம்னா இவங்க 3 பேரோட ஒரு படம் இந்த படத்துல வந்து ஃபிலிம் மேக்கிங் கேவலமா இருக்கும், ரொம்ப ஃபிளாடா இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அது வந்து நம்ம ஒரு ஸ்பெஷாலிட்டி மாதிரி திருநெல்வேலி ஆல்பம் மாதிரி நம்ம ஒரு தமிழ் படம்னாலே ஒரு ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கும், லொகேஷன்ஸ் காட்டும், மற்றபடி அந்த சினிமாட்டிக் வியூ இருக்கும் தெரியுமா, அது நம்ம ஒரு ஃபேமஸ். அது நம்ம நல்லா பார்த்தோம். அதாவது இந்த மாதிரியான டேரக்டர்ஸ் எடுக்கிற படம் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒமிட் பண்றதை தாண்டி அதுக்குள்ள ஒரு சினிமா இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த சினிமாவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ அதுதான் இங்க எனக்கு பிரச்சனையோ அப்படின்னு நான் தோணுது. ஸோ ஆப்வியஸா நாங்க வந்து அந்த அப்படியே கருத்தை நீங்க வந்து எடுத்துக்கணும், அந்த கருத்தை அவங்க வந்து ப்ரீச் பண்றாங்க, அந்த ப்ரீச் பண்ற படங்கள்லாம் பெருசா எதுவும் ஓடுறது இல்லையே. ஸோ நாங்க வந்து பெருசா இப்போ எங்களுக்கு என்ன தோணுதுன்னு நாங்க சொல்ல போறோம். உங்களுக்கு வேற பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம், அது வந்து உங்களோட இண்டிபெண்டன்ட். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ரைட்ஸ் இருக்குல்ல. நான் வந்து இப்போ என்னன்னா இப்ப நம்ம ஒரு 3 டேரக்டர் பேசணும்ல, பாரஞ்சித், வெற்றிமாறன், இவங்கள நம்ம வந்து பிராண்ட் பண்ணிட்டோம். அவங்க வந்து இந்த மாதிரி படம் தான் எடுப்பாங்க, அடுத்து எடுத்தாலும் இந்த படம் அது வந்து அது அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது அப்படி இருந்தாலும் அது வந்து பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு ஆர்கிடெக்ட் இருக்காருன்னா அவர் இதுல ஸ்ட்ராங்கா இருக்காரோ அதுலதான் காட்ட முடியும். ஸோ அதே மாதிரிதான் ஒரு ஃபிலிம் மேக்கரோ அவருக்கு சினிமா தான் தெரியும், சினிமா மூலியமா அவரோட கருத்தை அவர் சினிமால தான் காட்ட முடியும். ஸோ சினிமா தெரிஞ்ச டேரக்டர் போயிட்டு ஒரு பிரஸ்கிட்டையும் இன்டர்வியூலையும் அவரோட கருத்துக்களை வந்து சொல்ல முடியும், சினிமால தான் சொல்ல முடியும். அவன் ஆர்டிஸ்டுங்க, அவனோட ஆர்ட்ல அவன் என்ன கொண்டு வரான்னா அவன் மைண்ட் செட்டை பொறுத்துதான் இருக்கும். நம்ம வந்து சினிமா தியேட்டர் போய் 200 பே பண்ணி பாக்குறது வந்து உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு ஸ்கிரீன்ல போட்டு காட்டுறது இல்ல, அவங்க மைண்ட்ல என்ன இருக்கு. ஒரு டைரக்டர் வந்து அந்த விஷயத்தை எப்படி அணுகுறாரு, அவரோட பெர்ஸ்பெக்டிவா பார்க்க தான் நம்ம வந்து தியேட்டருக்குள்ள போறோம், ஒரு படத்தை வந்து என்ஜாய் பண்றோம். சோ நீங்க போயிட்டு நீங்க இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்க முடியாது. சோ அது அவரோட ரைட்ஸ். படம் பிடிக்கலன்னா பாக்காதீங்க. சோ அவ்வளவுதான். அதுல வந்து உங்களோட ரைட்ஸ், நாங்க சொல்ல மாட்டோம்.
இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெயிண்டர் இருக்காருன்னா, இப்போ பிகாசோ மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காருன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் ஒரு ஆர்ட் டயக்ராம் இருக்கும். ஸோ அவர் வந்து ஷேப்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும். ஸோ நீங்க வந்து எல்லாருமே கமர்ஷியல், எல்லாருமே லோகேஷ் கனகராஜ் மாதிரி தான் படம் எடுக்கணும்னா இங்க நம்ம சினிமா வந்து டைவர்ஸ்ஃபையே ஆகாது, தெலுங்கு சினிமா மாதிரி தான் ஆகும். ஸோ இப்போ வந்து தெலுங்கு சினிமாவில் எவ்வளவு கமர்ஷியல் சினிமாஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ அங்க போயிட்டு நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு சூப்பர் குட் ரொமான்டிக் சொல்லுங்க, பிரேம்குமார் மாதிரி ஒரு டேரக்டர் வச்சு ஒரு படம் எடுங்க அப்படின்னா கஷ்டம். அந்த மாதிரி படம் அவங்களுக்கு வந்து வராது. அதுவே அவங்கள்ட்ட வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது அவங்களால எடுக்க முடியும். ஸோ அது தெலுங்கு சினிமான்னு கிடையாது, பாலிவுட்ல அதை தான் காலகாலமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது ஒரு கமர்ஷியல் சினிமாக்கு இங்க பஞ்சம் கிடையாது, இந்த மாதிரியான சினிமாக்கு தான் பஞ்சம். அதை நம்ம சினிமாவில் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையா சொல்ல போனா இப்போ நம்ம ஊர்ல வந்து அவ்வளவு பேர் இருக்கும், எல்லாருக்குமே அவ்வளவு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். தெரிஞ்ச ஒரு பையன் வந்து ஆந்திரால வந்து இந்த மாஸ் பில்டர் படம் தான் பார்ப்பான், ஆனா அவனுக்கு அதை தாண்டி கார்த்திக் சுப்ராஜ் படம் ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த தியேட்டர்ஸ்ல மோஸ்டா அந்த பிக் ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்ட்டு இங்க மாயாஜால வரைக்கும் வந்து பார்த்து போற பசங்களும் எனக்கு தெரியும். ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்லை. உங்களுக்கு அந்த மாதிரி படம் பிடிக்கும்னா அது கமர்ஷியல் சினிமா இல்ல, கமர்ஷியல் சினிமா இருக்கு. நம்ம கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு பெரிய டேலண்ட் ஹப்பே வச்சிருக்கோம். சோ அத நம்ம வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றோம். சோ இந்த மாதிரி பண்ணி இப்போ நம்ம இங்க இருந்து இந்த டாபிக்கை பத்தி பேசக்கூடாது, இந்த மாதிரி படங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ற முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா சிட்டில இருக்கிற ஆளுங்க தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ நீங்க ஊருக்குள்ள போய் பாருங்க. சோ நான் வந்து அவுட்டர் சிட்டி, ஓகேவா? சோ எனக்கு தெரியும் அந்த டாமினன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு, நான் அனுபவிச்சதுனாலும் நான் பார்த்திருக்கேன். ஸோ அப்படிங்கும் போது எனக்கு இந்த மாதிரியான படங்கள் தான் வந்து என்னோட மெச்சூரிட்டியை பூஸ்ட் பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ பசங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இந்த மாதிரியான படங்கள் தான் வந்து அவங்களோட மெச்சூரிட்டியை கொஞ்சம் பூஸ்ட் பண்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணும். ஓகே இது தப்பு, இந்த மாதிரி பண்ணா இவங்க இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுறாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு மெச்சூரிட்டியை இன்டைரக்டா ரீச் பண்ற ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான டூல் தான் சினிமா. இப்போ நம்ம சென்னையில இருக்கவங்க ஒரு நாளைக்கு ஒரு 2000 பேர் ஆக்சுவலி நம்ம பார்ப்போம், பேசணும் இல்லையா பார்ப்போம், 1000 கதை நமக்கு தெரியும், அதை பற்றி தெரிஞ்சுப்போம். பஸ்ல நான் ஊர் சைட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஊர்ல இருக்கே ஒரு 100 பேர் தான். அவங்களோட ஓல்டு ஜென்ரேஷன் பீப்புள் வந்து அவங்க ஐடியாவை விதைச்சிட்டு போயிடுவாங்க. இப்ப இருக்க நம்ம ஏஜ்ல பசங்க வந்து அவங்களும் அதை பின்பற்ற ஃபாலோ பண்ணாங்கன்னா அப்போ நாடு என்ன ஆகுறது? பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி படம் எடுக்கிறது வந்து நம்மள மாதிரி ஆளுக்கே கிடையாது. அவங்க பார்க்கணும், அவங்க திருந்தணும். இப்போ எப்படி வந்து டோனி வந்து இந்த பிராண்ட் ஜூஸ் குடிங்க நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அதை ஃபாலோ பண்றாங்களே. ஸோ இப்போ இந்த மாதிரி அது ஒரு பெரிய ஆக்டர், தனுஷ் மாதிரி ஒரு ஆக்டர் வந்து இது பண்ணாதடா இது தப்புன்னு சொன்னா நீங்க மாறுவீங்களா? அந்த ஒரு கருத்து மண்பான்மை தான். ஸோ இதுதான் சினிமா. ஸோ இதுதான் நம்ம வந்து சினிமால மட்டும்தான் இந்த ஒரு ஃபீலை வந்து கொடுக்க முடியும். இதை அவங்க ஒரு ஆர்டிக்கலா போடுறதுனாலயோ இல்ல அதை வந்து ஒரு டயக்ராம் மூலமா ரெப்ரசென்ட் பண்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் சினிமா மட்டும்தான். நம்ம ஒரு புக்ல இந்த பரியர் ஒரு பார்த்த கடைய கஷ்டத்தை ஃபுல்லா ஒரு புக்ல எழுதினா நம்ம இமேஜின் பண்ணுவோம். நம்ம இமேஜினேஷன் ஒண்ணுதான் இருக்கும். அது வந்து நமக்கு வந்து நம்ம அதை அனுபவிச்சது கிடையாது. அண்ட் மோர் ஓவர் நம்ம அனுபவிச்சது இல்லாங்கும் போது அதுல வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு இது வந்து அதுல இருக்குன்னா நம்ம அந்த இன்டென்ஸ்க்கு நம்ம வந்து போக மாட்டோம். ஏன்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம், நமக்கு என்ன நாலேஜ் இருக்குங்கிறது தான் நம்மளால இமேஜின் பண்ண முடியும். உண்மையா சொல்ல போனா இந்த சினிமான்றது நெக்ஸ்ட் லெவல் ஆர்ட் ஃபார்ம். என்ன பொறுத்த வரைக்கும் புக்ல ஒரு நல்ல புக் படிச்ச ஒரு ஃபீல் வரும் தெரியுமா? ஆனா ஒரு சுமாரான படம் பார்த்தா கூட எனக்கு அந்த ஃபீல் வரும். ஏன்னா அந்த அளவு இப்போ ஒன் பிக்சர் ஈக்குவல் டு 1000 வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிக்சர்ல ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம்னா இப்போ அசுரன் படம் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு நாவல் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான். எத்தனை பேர் அந்த நாவலை படிச்சிருப்பீங்க? நானும் படிச்சது இல்லை. எனக்கு அசுரன் வந்து அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் சரி ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கீழே டாமினன்ஸ் எல்லாம் இருக்கு, இன்னுமே இந்த டைம்ல கூட இந்த சமூகத்துல இந்த மாதிரியான பிரிவினங்கள்லாம் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சினிமா பார்த்து தான் நம்ம கத்துக்கிறோம்ல. ஸோ அப்படிங்கும் போது அதுல என்ன தப்பு இருக்கு? அந்த தப்பான ஒரு விஷயத்த வந்து அவங்க ப்ரீச் பண்ணலையே. ஸோ இப்போ சமூக கருத்து படம்னு சொல்லிட்டு நீங்க படிக்காதீங்க, படிக்காம வேலைக்கு போங்க அப்பெல்லாம் எதாவது சொல்லியே. எல்லா படத்துலயும் காமனா சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா போங்க படிங்க, படிப்பு முக்கியம் அப்படிதானே சொல்றாங்க. ஸோ அதுல எந்த தப்பு இருக்கு? எதுவுமே தப்பு இல்லையே. ஸோ அப்படியே நீங்க வந்து அதை அஜென்ஸ்டா நீங்க வந்து பேசுறீங்க அப்படிங்கிறது தியேட்டர்ல உட்கார 3 மணி நேரம் தான் நானா இருக்குன்னு சொல்லலாம். எந்த போன் கால் எதுவுமே நான் வந்து இன்னொருத்தங்க மாதிரி இமிட்டேட் பண்ணணும் ஆசைப்பட மாட்டேன். பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் பார்க்குறோம், அதில் வந்து அவ்வளோ மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. நமக்கு ஒரு ஹோப் இருக்குல்ல, ஹோப் தானே முக்கியம் நமக்கு. அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ எவ்வளோ பேர் எங்கேருந்து பார்ப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ சென்னையில் இருக்க நம்ம எல்லாருக்கும் எப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நமக்கு வந்து எல்லாமே உண்மை சொல்ல போனா பேசிக் திங்ஸ்லாம் கிடைச்சிரும். இப்போ கிராமத்துல இருக்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பல ஜென்ரேஷனா நிறைய உரிமைகளை மறிக்கப்பட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு கனவு காலுங்க இந்த படத்துல ஹீரோவால சக்சிதா பரியர் பெருமாள் படிச்சா அவங்களால முன்னேற முடியும், அப்படி இந்த பண்ணி மாதிரி அடிச்சாலும் நான் படிச்சதுனால முன்னேறணும்னு காட்டுறாங்கல்ல, ஒரு ஹோப் கொடுக்குறாங்கல்ல. யாருமே இந்த ஹோப் கொடுக்கணும், அவங்க எப்படி அடுத்த லெவலில் வெளியே வருவாங்க? வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நான் வந்து பாக்குறேன். ஏன்னா நீங்க வந்து அதை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சணும்னு அவசியமே கிடையாது. அது உங்களுக்கான படமே கிடையாது இந்த மாதிரியான படங்கள். ஸோ அவங்க வந்து நீங்க அதை பாருங்க, அந்த
பெயினை பாருங்க. ஸோ நீங்க வந்து நிறைய பாத்தீங்கன்னா இப்போ அவங்க சொல்ற சோ கால்ட் அப்பர் கேஸ்ட், சோ கால்ட் லோவர் கேஸ்ட்லயுமே எல்லா கேஸ்ட்லயும் நல்ல வசதியானவங்களும் இருக்காங்க, எல்லா கேஸ்ட்லயும் வந்து போராடினவங்களும் இருக்காங்க. அதை நாங்க வந்து அப்போஸ் பண்ணல, ஓகேவா? ஸோ அண்ட் மோர் ஓவர் இந்த ரிசர்வேஷன்லாம் வேணாம்னு சொல்றவங்களுக்குலாமும் அதுதான் அவங்க வந்து கேட்குற ஒரே விஷயம் என்னவா இருக்குன்னா, எல்லா கிளாஸ்லயும் அப்பர் கிளாஸ் இருக்காங்க, எல்லாத்துலயும் லோவர் கிளாஸ் இருக்காங்க, ஸோ எதுக்கு வந்து ரிசர்வேஷன் ஒரு கேஸ்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன் ரிசர்வேஷனுக்கு அந்த கேஸ்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த கேஸ்ட்ல நிறைய பேர் நீங்க வந்து சிட்டிக்குள்ள பார்க்க கூடாது, சிட்டி விட்டு அவுட்டர்ல பார்க்கணும். அவுட்டர்ல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறது மூலியமா ஓகே வெளில வேர்ல்டு இந்த மாதிரி இருக்கு, நம்ம படிச்சா நமக்கு இந்த ரைட்ஸ்லாம் நம்மளோட ரைட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ப்ரீச் பண்றது சினிமாவால தான் முடியும். ஏன்னா சினிமா வந்து ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ், அதால எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா போர் அடிக்காம கடத்த முடியும். அதனால அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் வந்து பாக்குறேன். இப்போ நமக்கு வந்து அவங்களோட பெயின் புரியும் தெரியும், நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்க மெட்ரோல போறீங்க, உங்களால ஒரு நாளைக்கு மெட்ரோ டிராவலுக்கு 30 rupees பே பண்ணி இந்த ஸ்டேஷன்ல அந்த ஸ்டேஷன் வரைக்கும் போக முடியுது அப்படின்னா, உங்களுக்கு கன்ஃபார்ம் லோக்கல் ட்ரெயின்ல 25 rupees சேவ் பண்றதுக்காக இங்க இருந்து அவ்வளவு தூரம் தொங்கிட்டு இல்லாட்டி அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த லோக்கல் ட்ரெயின்ல போறவங்களோட பெயின் புரியாது. ஏன்னா அவன் இருக்க பினான்சியல் ஸ்டேட்டஸ் வேற. இப்போ அவங்ககிட்ட நீங்க போயிட்டு ஏன்டா கஷ்டப்படுற, மெட்ரோல ஜாலியா போக வேண்டியதானே அப்படின்னு சொல்ல முடியாது. அவனுக்கு இருக்க பெயினும் அவன் ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷனும் வேற. ஸோ நம்ம நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை அவங்க கிட்ட திணிக்க முடியாது. இப்போ அந்த டைரக்டர் என்ன தப்பு பண்றாங்க நீங்க சொல்றீங்களோ அதே தப்பு தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அவரோட பெயினை நம்ம கிட்ட சொல்ற மாதிரி நீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை அவங்க கிட்ட திணிச்சிட்டு இருக்கீங்க. நான் நல்லா தானே இருக்கேன், எதுக்கு அந்த மாதிரி காட்டுறேன்னா நீங்க நல்லா இருக்கீங்க, அதுக்காக எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு அவசியம் கிடையாது. நமக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த 5 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ படிக்காம ஈஸியா ரிசர்வேஷன் உள்ள போயிட்டாங்க அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா எவ்வளவு பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. நீங்க வந்து இந்த 5 பேருக்காக அந்த 500 பேரோட கனவு உடைக்க சொல்றீங்க. வீடியோ முடிக்க இந்த வீடியோல வந்து நான் லைக் இந்த சோஷியல் டாபிக் மொத்தம் பேசாம லைக் இந்த சினிமா வந்து எப்படி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குது அப்படிங்கறத பத்தி தான் பேசணும்னு நினைச்சோம். ஏன்னா நாங்க வந்து இந்த பாலிடிக்ஸ்குள்ள போகாம முடிஞ்ச அளவுக்கு அந்த பாலிடிக்ஸ்ல இருந்து வெளில இருக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சோம். பட் இந்த வீடியோல நாங்க இதை எப்படி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, இங்க வந்து ஒருத்தன் வந்து சேர் போட்டு அந்த சேர்ல உட்காரு அப்படின்னு சொல்றது உங்களுக்கு கோவம் வருது, அப்படி சொல்ற மாதிரியான படங்கள் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு தோணுதுன்னா மாற வேண்டியது படம் எடுக்கிறவங்கள, மாற வேண்டியது படம் பாக்குற நீங்க தான். சோ இதுதான் வந்து எங்களுக்கு தோணுது. சோ இந்த மாதிரி இப்போ உண்மை சொல்ல போனா நானும் அந்த மாதிரி எந்த கஷ்டமும் படல, இவனும் அந்த மாதிரி எந்த கஷ்டமும் படல. எங்களுக்கு இது ஏன் கோவமா இருக்குன்னா, இப்போ விஜய் சொல்ற மாதிரிதான் இது வந்து என்னோட தட்டுல மட்டும் சாப்பாடு இருந்தா எங்களுக்கு பட்டாது, எங்க பக்கத்துல இருக்கவங்க தட்டுல சாப்பாடு இருக்கும் அப்படின்னு இன்னொரு கம்யூனிசம் வீடியோ மாதிரியே இருந்தாலும் கம்யூனிசமாவே இருந்துட்டு போட்டு. இப்போ நம்ம வந்து லப்பர் பந்து மாதிரி ஒரு விஷயத்தை இன்டைரக்டா சொல்லும் போது நமக்கு வந்து அது பெருசா ஒன்றும் தெரியல. அது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இது வந்து லைக் பிடிச்சிருக்கணும் அது கட்டாயம் அப்படிங்கிறது கிடையாது. பட் ஆனா அதுல இருக்கிற அதுல ஒன்றும் ஃபிலிம் மேக்கிங் ஒன்றும் கேவலமான ஒரு படம் கிடையாது மாமன். அது ஒரு ஃபிலிம் மேக்கிங் எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் மேக்கிங் தான். அதே மாதிரி நீங்க வந்து அந்த மாதிரி சில வாழை படம் வந்து வாழை படத்துல வச்ச பிளாக் அண்ட் ஒயிட் ஷாட்ஸ்லாம் இன்னும் ஹாலிவுட் படத்துல வச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கிளீன் ஷாட்ஸ்லாம் இருக்கும். இந்த லாரி கவரும் போது ஒவ்வொரு வாட்டி அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷாட்ஸ் வச்சு ஒரு சைடு பிளாக் லைட் இன்னொரு சைடு ஒயிட் லைட் வச்சு அவங்க கேமரா டவுன்ல இருந்து இது வரைக்கும் கீழே பார்த்துட்டு இருந்தாங்க. கண்ணுக்கு நேரா பாக்குற ஒரு ஷாட் இருக்கு தெரியுமா, அது அவ்வளவு ஹோப் இருக்கும், அவ்வளவு கூஸ் பம்ப்ஸ் இருக்கும். அப்பேற்பட்ட ஷார்ட்டை விட்டுட்டு அவங்க வந்து என்ன நம்மள நேருக்கு நேரா பாத்துட்டான், அவனை எழுத்து கேட்கறான், கேள்வி கேட்கறான், கம்யூனிசம் பண்றான். சேம் விஷயம் வந்து கர்ணனுக்கும் நடந்துச்சு. அவ்வளவு பெரிய படம் அது. லைக் அது வந்து நார்மலா வந்து நம்ம வேற டேரக்டர்ஸ்ல கொடுத்திருந்தா அது வேற மாதிரி பட்ஜெட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க. சோ அந்த பட்ஜெட்ல அவ்வளவு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபிலிம் மேக்கிங்க கொடுத்த ஒரு டேரக்டரை நீங்க வந்து ஒரு சமூக காந்த ஒரு கேஸ்டிஸ்ட் டேரக்டரா நம்ம வந்து மாத்துறோம்ல. சோ அந்த ஒரு விஷயம் தான் எங்களை பயங்கரமா ஹர்ட் பண்ணுது. சோ அதுதான் நாங்க வந்து அந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சோ ஒரு ஆட்டா பாக்குறது அது வந்து ஒரு இதை வந்து யார் தெரியுமா யூஸ் பண்ணிப்பாங்க, இந்த கேஸ்ட்டை வச்சு பாலிடிக்ஸ் பண்ற பொலிட்டிஷியன்ஸ் யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து இதான் வேலை, அவங்க இப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியும். நார்மல் இப்போ சினிமா லவ் பண்ற ஜெனரல் ஆடியன்ஸே ஒரு கேஸ்ட் சம்மந்தப்பட்ட இப்போ ஒரு படத்துக்கு ஜானர் என்னன்னு கேட்டா கூட அது ஒரு கேஸ்ட் படம்ன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. அதான் எங்களுக்கு கட்டாது. ஆமா, இப்போ வந்து ஒரு படம் அந்த படம் ஓடிட்டுன்னா அது அந்த மாதிரி படமாமே, அதனால அந்த படம் ஓடுது அப்படி சொல்ற அந்த வேர்டு வந்து உங்களுக்கு அது ஒரு வேர்டு. அதை வந்து அந்த அனுபவிச்சு அந்த பெயின் அனுபவிச்சு அந்த படத்தை எடுத்து அந்த படத்துல ஒர்க் பண்ண அந்த ஆர்டிஸ்டுக்கு அது எவ்வளவு பெரிய பெயினா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ 3 வேளை சாப்பிட தட்டுல சாப்பாடு இருக்கு, 3 வேளை நைட்டு போனா வீட்டுல சொகுசா தூங்குறதுக்கு ஒரு வீடு இருக்கு. ஸோ இது எதுவுமே இல்லாம இது எல்லாமே வந்து உனக்கு உன் தகுதிக்கு மீறின ஒண்ணு, இதெல்லாம் நீ வரணும்னா நீ எனக்கு இந்த சேவையெல்லாம் செஞ்சாதான் உனக்கு இந்த விஷயம் எல்லாம் கிடைக்கும். அதாவது
பேசிக்கா உங்களுக்கு கிடைக்கிற பால் கூட நீ எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணு, அப்பதான் உனக்கு இந்த பாலே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தவங்களுக்கு இந்த விஷயம் எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கு வந்து இந்த மாதிரியான படங்கள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரியான படங்கள் வந்து சமூகத்துல எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து புரியும். சிட்டிஸ்ல எல்லாம் பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும், பெருசா யாரும் இந்த கேஸ்டிசம் பத்தி இந்த பிரிவினைகளை பத்திலாம் யாரும் வந்து பெருசா பேசுறது இல்ல. அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த மாதிரியான சினிமா அந்த தமிழுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். இப்போ நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பரம்பரையா ஒன்றும் நல்லா இருக்கவங்களா இல்லை, நம்மளோட பேரண்ட்ஸ்ல யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு செயினை பிரேக் பண்ணி மேல வந்து நம்மளுக்கு இப்போ அந்த நல்ல இது கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அவங்களுக்கு இன்னும் அந்த செயின் பிரேக் பண்ற இது வரல, இந்த ஜென்ரேஷன் இன்னும் வரல. அவங்க எப்போ செயின் பிரேக் பண்ணி எல்லாருமே சமோன்ற நிலைமை வருதோ அப்ப இந்த மாதிரி படங்கள் வராது. இந்த மாதிரியான படங்கள் இந்த சமூகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த விஷயம் உங்களுக்கு எந்த விதத்திலயும் ப்ரீச் பண்ணனாலும் இந்த மாதிரியான படங்களை பார்த்து லைஃப்ல வந்து மிகப்பெரிய growth அட்டைன் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க முன்னாடி நடந்ததை எடுத்து வந்து காட்டுறீங்க, முன்னாடி நடந்ததை காட்டுறீங்க, இப்ப எதுவும் நடக்கல அப்படின்ட்டு. இப்ப நடக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப நான் எங்கேயோ எத்தனையோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி அவ்வளவுதான், நம்ம கண்ணுக்கு அது படல, அவ்வளவுதான். இப்போ நீங்க நியூஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க எடுத்து பார்க்கும்போது எத்தனை விஷயங்கள் அந்த மாதிரி இந்த இந்தியா ஃபுல்லா நடந்துட்டு இருக்குங்கிறது சொல்றதுக்காக ஒருத்தனை கொலை பண்ணது. ஆனா இப்போ பாருங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது எப்படி தெரியுமா, ஒரு ஏதோ ஒரு காட்டுல மனுஷங்க இல்லாத காட்டுல ஒரு மரம் கீழே விழுந்தா சத்தம் வந்துச்சான்னு ஒரு கேள்வி இருக்கும் தெரியுமா, அவ்வளவுதான். நமக்கு கேட்கலன்றதுக்காக ஒரு விஷயம் நடக்கலன்ற விஷயம் கிடையாது. சோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி, மறக்காம யாரும் பார்க்க மாட்டாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா இந்த எந்த மாதிரியான வீடியோ பார்க்கணுங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.